நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கிட்டத்தட்ட 8 வருஷமா இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு தெரியாம இருந்த சுசித்ரா கொடுத்த இன்டர்வியூஸ் மூலமா இப்ப திரும்புற பக்கமெல்லாம் இவங்களோட வீடியோஸா தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரீசெண்டா கொடுத்த அந்த இன்டர்வியூல தனுஷ், த்ரிஷா இவங்க எல்லார பத்தியும் பல விதமான குற்றச்சாட்டுகளையும் அவரோட முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் பத்தி நிறைய அவதூறுகளையும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சுச்சி லீக்ஸ் அப்படின்றதே தனுஷ், த்ரிஷா இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு பிராங்க் தான். அது மட்டும் இல்லாம அப்ப அந்த சமயத்தில் வெளியான அந்த போட்டோஸ் எல்லாமே த்ரிஷா தான் வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியிருந்தாங்க. இப்படி கடந்த சில நாட்களாவே இது சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்த சமயத்துல தன்னை தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சுசித்ரா சொன்னதுக்கு பதிலடி கொடுத்த கார்த்திக் தான் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளரா இருந்தா அதை வெளியில சொல்றதுக்கு நான் எந்தவித தயக்கமும் பட்டிருக்க மாட்டேன், அதை நான் ப்ரௌடாவே நான் சொல்லியிருப்பேன். மேலும் சுசித்ரா இனி என்னை பத்தி இந்த மாதிரியான அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மான நஷ்ட வழக்கை தொடர்ந்திருந்தாங்க. அதுல 1 கோடி ரூபாயும் எனக்கு மான நஷ்டமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் கார்த்திக் குமாரை பத்தி பேசுறதுக்கு சுசித்ராவுக்கு இடைக்கால தடை அப்படின்றது விதிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் இந்த வழக்குல அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை மாசத்துக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில த்ரிஷா பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல என்ன ஒரு சூசகமா அப்படியே மறைமுகமான ஒரு பதிலடி மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. ஒரு பாடி பில்டர் உங்களோட ஒர்க் அவுட்டை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி ஒரு பணக்காரனும் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றத வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டான். அதே மாதிரி ஒரு NBA பிளேயர் நீங்க எப்படி விளையாடுறீங்க அப்படின்றத வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டான். எப்பவுமே வாழ்க்கையில தோத்து போனவங்க தான் எதையே சம்பந்தமே இல்லாம உளறிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட ஒண்ணு மறைமுகமா போட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது சிங்கர் சின்மயி அவங்களோட அம்மா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல சுச்சி லீக்ஸ் ஒரு பிராங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்களே, இது பத்தி உங்களோட கருத்து என்னமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சின்மயி அபாஷன் பண்ணா அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு பிராங்கா, அவளுக்கு அபாஷன் ஆனா உனக்கு என்ன, ஆகலன்னா உனக்கு என்ன, சின்மயி அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல, ஏன் இந்த தேவையில்லாத வேலை அந்த சுசித்ராக்கு, அதையெல்லாம் எதுக்கு இங்க எடுத்துட்டு வரணும், சின்மயி பத்தி சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் எதுக்கு அவ பேசணும், அவ சொல்ற மாதிரிலாம் சின்மயி கிடையாது, அவ எப்பவுமே தனியா இருப்பா, அவளோட வேலைகளை பாப்பா, அவளதான். சுசித்ராக்கு சின்மயி மேல ஒரு பொறாமை, அதனாலதான் இந்த மாதிரியான அவதூறுகளை சொல்லி அவளை மட்டம் தட்ட பாக்குறா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆதங்கமாவே சொல்லியிருந்தாங்க. இந்தியா கிளேட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஐ அம் பத்மாசினி சின்மயிஸ் மதம். ஜெனரலா நிறைய பேர் பேசவே தயங்குற ஒரு விஷயத்தை போல்டா எடுத்து பேசுறாங்க. அதுதான் சின்மயின்னு சொல்லாம இல்லை, அந்த மாதிரி ஒரு காலம் போயிடுது. என் காலத்தில் அதுதான். இன்னைக்கு அப்படி இல்லாத ஒரு காலம் வந்திருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு வரப்பிரசாதம்னா மீட்டூ மூமெண்ட். மீட்டூ இல்லை, ஈவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டூ கிடையாது. இன்னைக்கு மீட்டூ நிறைய குழந்தைகளுக்கு பலம் தருது. அப்படி இல்லாட்ட பண்ண கூட ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸில் எல்லாரையும் பற்றி வெளிப்படையாக அலசிக்கிறா. தன்னோட கஷ்டங்களை ஆண் குழந்தைகளாட்டும் பெண் குழந்தைகளாட்டும் ஓப்பனாக தான் பேசிக்கிறா. பொது வெளியில் அலசி போடுறாளாங்கிறது வேற விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் இதை பற்றி பேசுகிற டெசிஷன் யார் எடுத்தாங்க? நீங்கள் சின்மயி மேடம் கூட எப்படி உங்களுக்கான கான்வர்சேஷன்? நான் அவள் கல்யாணம் ஆன பொண்ணுப்பா. நான் இங்கே தனியாக இது ஒரு சன்னியாசி மேடம், நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்து நான் பாட்டுக்கு இருக்கேன். இந்த மீட்டூ ஆரம்பிச்சது இதில் சின்மயி பண்ணுறதுங்கிறது நீங்கள் மீடியாவிலேருந்து என்னை ஃபோன் பண்ணி என்னை கேட்ட ஆரம்பிக்க விட்டு தான் எனக்கு என்னடி நடக்கிறது இங்கே அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறம் அவள்கிட்ட சொன்னேன். நான் லெட் மீ ரீட் அவளோட ட்வீட்டெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா, நீ படிச்சுட்டு இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னா. பட் ஐ வாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் இதை காட்டிலும் நான் வேறு ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். அதனால் ஐ எம் இன் டு சம் 3-4 இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ். இது கண்ணமுண்டு போகிறதுக்குள்ளே இந்த நான் 2-3 வருஷத்துக்குள்ளே மடமடன் முடிக்கணும்னு. அப்புறம் இது பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சுது. இது இவ்வளோ பெரிய ஆள் பற்றி நம்ம ஒரு ஒரு இந்த பெரிய ஆள்னு அந்த பெரிய ஆளுங்கிறது இதில் முக்கியம் இல்லை. மீட்டூங்கிற மூமெண்ட் இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நன்மை. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாறுதல். நான் as an elder, I request all of you not to wash the dirty linen more and let us not get into any punitive mode.
ஒருத்தரை பனிஷ் பண்ணுறது, அவெஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இளைய தலைமுறைக்கு வந்து எடுத்துன்னு போகக்கூடாது. எல்லாம் நடக்கிறது தான். மனுஷனோட குணக்கேடுகள் வந்து இல்லாமல் யாருமே கிடையாது. அதை ஒதுக்கிட்டு நல்லதை மேலே வர மாதிரி ட்விட்டரில் நிறைய பேர் கேட்டிருக்கா, நீங்கள் வந்து அவரை புகழ்ந்து எழுதிருக்கீங்க, அப்புறம் என்ன வந்தது அப்படின்னு. ஒரு பெரிய மனுஷா வந்து ஒரு சபலத்துக்கு ஆள்பட்டுட்டா அப்படின்னு இருந்ததுன்னா, எங்களை மாதிரி வளர்ப்பில் வர்றவா, கல்ச்சரில் இருக்கிறவா வந்து அவளை புகழ்ந்து பேசுகிற போது அவளுக்கு எல்லா மனுஷாளுக்கும் நன்மை தீமைகள் உண்டு. அந்த நன்மை வந்து வெளியில் வரும். அது வர வர இந்த வேண்டாத சைடு வந்து தள்ளி போயிடும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் அது. எனக்கு வந்து 14 வயசுலேருந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு என்ன டிவைன் என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் ஆப்சர்வேஷன் ப்ராக்டிஸ். அதனால் என்னோட அம்பாள் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல யாருக்கும் எதுவும், என்னை சுற்றி இருக்கிறவளுக்கும், என்னோட தமிழ்நாட்டுக்கும், என்னோட பாரத தேசத்துக்கும் எந்த கஷ்டமும் வராதுங்கிறது என்னோட நம்பிக்கை. பட் ஏதாச்சும் அச்சுறுத்தல் மாதிரி, உங்களை மிரட்டுற மாதிரி அது த்ரெட்ஸ் வந்து பண்ணுறதுங்கிறது மனுஷ சுபாவம். எப்படி வந்து சபலத்துக்கு ஆள்படுறதோ அந்த மாதிரி த்ரெட்ஸும் மனுஷ சுபாவம். பண்ணிட்டு போட்டுமே. பட் அதை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யாரெல்லாம் இருக்கா? ஒத்துமையே சப்போர்ட் வேண்டாம், கடவுள் சப்போர்ட் இருந்தால் போகிறோம். சின்மயி இது வரைக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க அவங்களை பற்றி. பட் கேரியர் அவங்களுக்கு சினிமாவில், ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ். ஐயோ, நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்ப்பா இது. வந்து ஓவர் நைட் நடந்தது. எங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான தருணத்தில் வந்து ஒரு 2010லலாம் இந்த பொண்ணு பெரிஷாய் ஒரு வழியாக ஆயிடுவான்னு நினச்ச போது ஜெயலலிதா அம்மா ஒரு பெரிய கடவுளாட்டம் இறங்கின மாதிரி அவளோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை எல்லாமே ஒரு அதாவது நம்பிக்கை, ஒரு எவ்ரிடே லைஃப் வந்து சௌரியமாக போகுங்கிற அந்த இடத்த நோக்கி திருப்பினது ரஹ்மான். அது ஒரு தெய்வ பிறவி. இதை பற்றி பேசினாரா? நான் இதை வந்து பொதுவாகவே நான் இதை வந்து பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, ஒரு தனி மனுஷரை வந்து அலசுறதோ, அவருக்கு வந்து அவெஞ்ச் பண்ணுறதோ, பனிஷ் பண்ணுறதோ இதனோட பர்பஸ் இல்லை. தனி மனித ஒழுக்கம், சோஷியல் எத்திக்ஸ், அதை நோக்கி நம்ம நகர்த்தணும். இந்த மீ-டூ மூமெண்ட்டை டை டவுன் பண்ண விடக்கூடாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து, உங்களுக்கு நான் எந்த மாதிரி என்னோட வயசுக்கு நான் ஆதரவு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். சின்மயி வந்து டு டாக் அபவுட் ஹர், ஐ ஹவ் நெவர் ட்ரீட்டட் ஹர் அஸ் அ டாட்டர் ஆஃப் மைன் ஆர் மை பொசஷன். I saw her from childhood as a very special soul. அவளால் ஒரு தாங்க முடியாத அளவுக்கு வந்து அடுத்தவாளோட துக்கத்தை வந்து ரொம்ப ஓவராக அதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுவா. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.